ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷ ராசி. பாக்யஸ்தான அதிபதியான குரு ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறதுனாலையும், தசமஸ்தானத்தில் சந்திரன் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனாலையும் இன்று சுகங்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய யோகமான நாள். மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வு சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவு எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்கும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான அனுகூலமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த அரசியல் பதவி லாபம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகி புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் மனசில் திடமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராசிநாதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய செயல்பாடுகளில் உத்வேகமும் உணர்ச்சிகரமான செயல்பாடும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை ஏற்படும். சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள், குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். மொத்தத்தில் இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். புதிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. ராசியில் புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால அடுத்தவர்களின் கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டான பதிலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய திறமைக்கு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக வீடு பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் விரையாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால பாக்கியங்களை அடைவதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக சில முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய இதுநாள் வரை செயல்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்குண்டான யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான குழப்பம் இருந்து சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த சங்கடம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் வேணாம்னு டாக்டர் சொல்கிறது கூட யோகம் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கும். இளம் வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எடுத்த காரியத்தில் விரயம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும், வீண் செலவுகள் அதிகரிக்கும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைத்து கொடுக்கின்றது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவற்ற தவறான வார்த்தைகள் அல்லது முன்கோபமான வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருள் விரயம் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றியடைகிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் உங்களின் பொருளின் மீது கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சங்கடமான சூழ்நிலை அமைகின்ற நாள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் கோபப்பட்டு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை குறையும். குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு உண்டான மரியாதை குறையக்கூடிய சங்கடமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்திலேருந்து ராசியை பார்க்குறாரு. ராசியில் இருக்கிற நீச்ச செவ்வாயை பார்க்கறது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொழில் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் எதிர்பாலினத்தவர்களுக்குண்டான பொருட்களை வியாபாரம் செய்வதில் ஏற்றம் தரக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் வாய்க்கக்கூடிய நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய யோகமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதாவது ஒரு நெகட்டிவான விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். நண்பர்களே எதிரிகளாக இருந்தார்கள்னா அந்த எதிரிகளே மீண்டும் நண்பனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தவறான விஷயங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் வெளியேறினால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் சரி செய்து கொள்வதை பார்த்து அவங்க மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு பெருமையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள். உங்கள் முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பங்கு பெருமாற்றலை தரக்கூடிய வகையில் இருக்குது. சிம்ம ராசி. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மனசில் இருக்கிற கவலை விலகும். ஆனாலும் உடம்பில் ஏதோ அசௌகரியம் இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும். தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் வருவதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அதாவது நல்ல விஷயமும் நடக்கும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் உடம்பில் ஏதாவது அசௌகரியம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. தலைவலி, கழுத்து வலி, கண்ணில் பிரச்சனைன்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பூமி தொடர்பான விஷயத்தில், பூர்வீக சொத்து தொடர்பான விஷயத்தில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இணைந்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இடமாற்றம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த இடமாற்றத்தினால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்தத்தன்மையுடன் செயல்படக்கூடிய சங்கடமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய குழப்பமான நாள். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். ஆனாலும் உங்களின் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி ராசி. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பெரிய லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும்.
பூமி விற்கணும் இல்லை பூமியை கைமாற்றி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தனலாபமும் பணவரமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், முன்கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இருப்பினும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது, பண வருமானம் சாதகமாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நண்பர் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வரைக்கும் வராமல் இழுத்தடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட காரணமே சொல்ல மாட்டார். உங்கள் காரியத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய நேர விரயம் ஏற்படுறதுனால முன்கோபம் அதிகரிக்கும், மனசில் சஞ்சலம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதே எதிரிகளால் உங்களுடைய காரியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். எந்த காரிய வெற்றியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற நாளாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்களா, உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் அன்பு பாராட்டக்கூடிய, அன்பை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய ஸ்டெப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். மேலதிகாரிகள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அதிகப்படியான வேலை பளு காரணமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. காரிய தடை ஏற்படுறதுனால கோபம் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய வார்த்தைகள் சற்று தடிமனாக இருக்கிறதுனால எதிரிகளிடம், அதாவது நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் சண்டை போடுவதற்கோ இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் இதமாக நடந்து உங்களுடைய மனசில் இருக்கிற கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் காரணமாக தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான தேவைகளுக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, பெருசாக மருத்துவ செலவு இல்லை, அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படும். பண விவகாரங்களில், குறிப்பாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் விவகாரங்களில் திடீர் குழப்பம் ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் விலகிறதுக்குண்டான நேரம். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக லாபம் ஏற்படும். மொத்தத்தில் மனசில் சந்தோஷம் தலைவிரித்தாடக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம், தனலாபம், குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். உடம்பில் இருந்த அசதி விலகிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதரர்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன தெம்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில சமயம் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக எதிரிகளையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள்.
தனுசு ராசி. குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மேன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. இருப்பினும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பண விவகாரங்களில் இன்று சற்று கடுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கும். வரவுகளை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கின்ற குழப்பமான சங்கடமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுனால இன்று கையிருப்புகள் கரையும். அனாவசியமான கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. கடன் திருப்பி கட்டும் சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால சில சமயம் திரும்பி கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்ததுன்னா அவர்களே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுடைய சேமிப்புகளை கரைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இன்று குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வெளியில் ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் அவசரப்பட்டு தெரியாத இடத்துல சாப்பிட்றாதீங்க. இன்று ஒவ்வாமை ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழும் நாளாக இருக்கும். மகர ராசி. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், சக பணியாளர்களுடன் கருத்து மோதல், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இந்த வேளையில் உங்கள் மனசுக்கு பிடித்தமான நபர்களை சந்தித்து அவர்களுடன் இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் சற்று பின்னடைவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் உங்கள் நண்பர்களிடம் பேசுவதற்கு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பணப்பிரச்சனை அதிகரிக்கும், பண தேவைகள் அதிகரிக்கும். நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யலாம்னா அந்த கடன் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும். என்னதான் ராசியில் சந்திரன் இருந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், அதாவது நண்பர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, இதில் பத்தாவதுக்கு அவர் இப்போ வெளியூருக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறேன், இல்லை எங்கேயாவது மலையேற்றம் போகிறேன்ட்டு ஏதாவது கிளம்பினார்னா அவரை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது சிக்கலை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். இவருக்கு உடம்பு சரியில்லை, இவர் போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போகிறாரு அப்படின்னு நீங்கள் புலம்புவீங்க. உங்களுக்கு இன்று புலம்பல்கள் ஏற்படும். இருப்பினும் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் சந்தோஷமான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சுகமான நாள். உறவினர்களின் வருகை, குறிப்பாக தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயங்கள், வீடு தொடர்பான விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள். பண தேவைகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் செலவு அதிகரித்து அனாவசியமாக கையிருப்பு கரையும் சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். கும்பராசி. இன்று உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. வெளியூர் பிரயாணங்களில் பொருட்களின் மீது கவனமாக இருங்கள். வெற்றிகள் வருவதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வெற்றிகள் கிடைப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியாக ஒவ்வாமைகள் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உடம்பில் இருந்த வியாதி பறந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்குண்டான முடிவுரை சாதகமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்கள் நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் பண வருமானத்தில் கவனமாக இருப்பது நல்லது. போகும் பாதை பற்றிய எச்சரிக்கை மணி தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் அந்த வெற்றிக்காக நிறையா செலவு பண்ணணும். அதனால் கையிருப்பு கரையும், கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் வெற்றிக்காக நீங்கள் எந்த முயற்சியிலும் ஈடுபடுறதுக்கு தயங்க மாட்டீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகமான நாள். ஆனால் அந்த உத்தியோகத்துக்காக வெளியூர் பிரயாணங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலைச்சல் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், வீண் விரயங்கள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய சங்கடமான நாள். கையில் இருக்கிற பணம் கரையிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கி செலவு பண்ணுவீங்க. நீங்கள் யாருக்கும் உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த உதவியில் திளைத்தவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு ஏதாவது செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அபவாத பெயர் வரும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மீன ராசி. சந்தோஷமான சுகமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உறவினர்களின் வருகை, குழந்தைகளால் பெருமை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள், லாபமான ஏற்பாட்டை செய்து கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வாய்ப்பு ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். சந்தோஷமான யோகமான அனுபவங்கள் ஏற்படும். மொத்தத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய நேரம் இது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உதவிகள் கிடைக்கும். லாபங்கள் பெருகும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படும் நாளாக இருக்கும். அதிகப்படியான வேலைப்பளு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு தேவையான பதவி உயர்வும் பண வரவும் ஏற்படக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஆசிரியர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகமான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.